அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் ஐபிசி தமிழ் ஊடகத்துல ஒரு விவாத நிகழ்ச்சி ஒன்று நடத்தியிருந்தாங்க. விவாதத்தின் தலைப்பு மக்கள் விரும்பிய மாற்றத்தை கொடுத்தாரா விஜய் என்பதுதான் விவாதத்தின் தலைப்பு. இந்த தலைப்பின் கீழே பேச வந்த நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் இடும்பவனம் கார்த்தி, தாவேகாவின் சார்பாக பல செல்வகுமார் மற்றும் நரேஷ்குமார், தமிழக இளைஞர் கட்சியை சார்ந்த காமேஷ் அவர்கள், இவங்க 3 பேருமே தாவேகாவுக்கு ஆதரவாக பேச வந்திருந்தாங்க. திமுகவின் சார்பாக அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் மற்றும் பத்திரிகையாளர் என்கிற பெயரில் அண்ணன் ஜீவா அவர்கள் பேச வந்திருந்தாங்க. விவாதம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு நபர்களுக்கும் 2 சுற்றுகள் விகிதம், ஒவ்வொரு சுற்றிலும் 15 நிமிடம் பேசுவதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டது. தாவேகா ஆட்சி நல்லா நடந்திருக்கா, இந்த 3 மாசத்துல மக்கள் விரும்பிய மாற்றத்தை விஜய் கொடுத்தாராங்கிறத தலைப்பு. அந்த தலைப்புகளை பேச வந்தா அந்த தலைப்புகளை மட்டும்தான் பேசணும். அனாவசியமா பேசிக்கிட்டு இருந்தா அப்ப என்னை போன்ற தம்பிகள் காணொலி போட்டு செருப்படி கேள்விகளை இந்த பல செல்வகுமார் பத்தியும் காமேஷ் பத்தியும் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான செயல்களை, பேச்சுக்களை இந்த தாவேகாவை சார்ந்த இந்த பல செல்வகுமார் இந்த காமேஷும் கொடுத்திருந்தாங்க இந்த விவாத நிகழ்ச்சியில. எங்க தலைவர் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருந்தாருன்னா சொல்லுங்க, ஒரு இளவும் இல்லை. அண்ணன் இடும்பவன கார்த்தி அவர்கள் அடுக்கடுக்கான பல கேள்விகளை, முக்கிய கேள்விகளை எழுப்புறாரு, பதில் இல்லை. என்னென்ன கேள்வி தெரியுமா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் சிரிக்கிறத பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு எல்இடி திரை வேணும், ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஒரு எல்இடி திரை, விஜயோட மூஞ்சி தெரியணுமா அதுல, அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. இதெல்லாம் என்னங்க இது என்ன சட்டமன்றமா இல்ல சர்க்கஸ் மன்றமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தாரு. அடுத்தபடியாக கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இதை கொலை வழக்காக பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று சொல்வதற்கு பதிலாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார். அதுக்கு டிகே சிவகுமார் கர்நாடகாவின் முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்க மாநில பிரச்சனால நீங்க தலையிடாதீங்க என்று அவர் சொல்றாரு. இதே விசாரணை ஆணையம் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அமைக்கப்பட்டது. இப்ப அந்த விசாரணை நடந்து முடிஞ்சு யாரு தண்டிக்கப்பட்டிருக்காங்கிற கேள்வியை அண்ணன் இடும்பவனம் கார்த்தியே எழுப்புறாரு. அதுக்கு பதில் இல்லை. அடுத்து பார்த்தோம்னா, பீகாரை சார்ந்த வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் கொலை செய்யப்படுவதாக ஒரு வதந்தி பீகார்ல பரவுது. பீகார் சட்டமன்றத்தில் இது நிறைய பேர் பேசுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள். இது நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு சிறப்பு குழு அமைத்து தமிழ்நாட்டுக்கு அந்த சிறப்பு குழு விசாரிச்சு அப்படிலாம் எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டை சார்ந்த டிஆர் பாலு அவர்கள் எம்பி டிஆர் பாலு அவர்கள் அங்க நிதிஷ்குமார் கிட்ட போயிட்டு அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, இது ஒரு வதந்தி என்று சொல்லிட்டு வந்தாங்க. அப்ப வடமாநிலத்தில் இருக்கக்கூடிய பீகாரை சார்ந்த வட இந்திய தொழிலாளர்களுக்கு பாதிக்கப்படுறாங்க போது அவங்களுக்கு ரோசமும் வெக்கமும் ஒரு சிறப்பு குழு அமைக்கிறாங்க. நீங்க ஏன் அமைக்கல அப்படின்னு தாவேகாவை பார்த்து கேள்விகளை, தொடர்ச்சியான கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. அடுத்து பார்த்தோம்னா, இந்த சட்டமன்றத்துல ஆரோக்கியமான வாதங்கள் எதுவும் நடக்க மாட்டேங்குது, சும்மா இப்படி சைகை செய்யறது, இதெல்லாம் என்ன போக்கு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த தாவேகாவை சார்ந்த நபர்களுக்கும் அண்ணன் விஜய் அவர்களுக்கும் ஆணவ போக்கு அதிகமா இருக்கு. இத குறித்து ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டா சொல்றாரு. 1967 அண்ணாதுரையும் காமராஜரும் சமகாலத்துல தேர்தல் அரசியல்ல போட்டி போடுறாங்க. அண்ணாதுரை மாநில கட்சியான திமுகவின் அண்ணா தலைமையிலான திமுக வெற்றி பெறுது. அப்பதான் சுதந்திர இந்தியாவில் முதல்ல திமுக மாநில கட்சியாக வெற்றி பெறுது. காங்கிரஸ் ஐயா காமராஜர் அவர்கள் தோல்வி அடைகிறார். அப்ப அண்ணாதுரை வெற்றி பெற்றுட்டோங்கிறத ஒரு பெருமையா கொக்கரிக்காம என்ன தெரியுமா சொன்னாரு? மக்களுக்காக போராடிய பாடுபட்ட காமராஜரை தோற்று விட்டார், நம்மளாம் ஏமாத்துறோம் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு தலைவர், மக்களுக்காக சேவை செய்த தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க ஒரு ஆக்சிடென்டல், ஒரு விபத்துக்குரிய வெற்றி இது. ஏதோ கவர்ச்சியில போட்டாங்க, இப்பதான் கரண்ட் பில் ஏறுது, இப்பதான் பல பேருக்கு வயிறு எரியுது. அது விஷம் குடிக்காதுன்னு நாங்க எவ்வளவு சொன்னோம், இல்ல அது அமிர்தம், நாங்க குடிச்சு பார்த்தா தெரிஞ்சுக்கணும், குடிச்சிங்க. இப்பதான் லைட்டா தொண்டையை கவ ஆரம்பிச்சிருக்கு, 6 மாசத்துல தொண்டையை நல்லா இழுத்து பிடிக்கும், 1 வருஷத்துல முடிச்சு விட்டுரும் அப்படின்னு இப்படி பல கேள்விகளை தொடர்ச்சியா எழுப்பிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சார்ந்த காமேஷ் பதில் சொல்றாரு. காமேஷ்னா யாரு? நம்ம அண்ணன் காமேஷ். நீங்க டெபாசிட் வாங்கல, ஒரு கவுன்சிலர் கூட ஆகல அப்படின்னு. இவரு ஒரு கட்சியின் தலைவரா, அந்த கட்சியின் பெயர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியா. அந்த இளைஞர் கட்சி போட்டி போட்ட ஒரு தொகுதியில கூட டெபாசிட்டே வாங்கல, எந்த தேர்தலையும் டெபாசிட் வாங்கல. இப்ப தாவேகாவில் இன்னுமே போய் கட்சியை இணைக்கிறதுக்கான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் இணைக்கல. எப்படி இன்னும் இணைக்கல? அது மட்டும் இல்லாம ஆர்கே நகர் தொகுதியில
2017ஆம் ஆண்டு இந்த காமேஷ் இருக்காரு பாத்தீங்களா, போய் வேட்புமனு கொடுக்கும்போது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. வேட்புமனுவை ஒழுங்கா ஃபில்அப் பண்ண தெரியல, நீங்க எல்லாம் என்ன பேச வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எப்படி வலிக்கும். ஆனா நாங்க அப்படி கேட்க மாட்டோங்கிறத அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் சொல்லியிருந்தாரு. இதுல முக்கியமான ஒரு நபர் யாருன்னா, தாவேக சார்பாக பேச வந்திருந்த பல செல்வகுமார். இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குங்கிறதுனால இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விவாதத்தின் தலைப்பு என்னவோ அந்த தலைப்புக்கு உட்பட்டு பேச வேண்டும் விவாத நிகழ்ச்சியில, மற்ற விஷயத்த கூட பேசக்கூடாது விவாத நிகழ்ச்சியிலங்கிறது அது கூட இந்த மரமண்டைகளுக்கு புரியல. ஆனா இடும்பாவனம் கார்த்தி ஏன் கர்நாடகாவில் நீங்க இது மாதிரி விசாரணை குழு அமைங்கன்னு சொல்றீங்க, கைது பண்ணணும்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது ஒரு கொலை வழக்கா தானே நீங்க பதிவு பண்ணணும். மாடு மேய்க்க போன 3 தமிழர்களை சுட்டு கொண்டிருக்கு கர்நாடகா வனத்துறை. மாடு தேடிட்டு போயிருக்காங்க, மாட்டை காணும் உள்ள தேடிட்டு போயிருக்காங்க, மாடு கிடைக்கல, இரவாயிடுச்சு. சரி ஒரு இடம் நல்ல இடமா பாதுகாப்பான இடமா பார்த்து படுத்து தூங்கிட்டு மறுபடியும் காலையில தேடலாம் என்றுதான் அவர்கள் நினைச்சு தூங்கியிருக்காங்க. அவனை மான சுடுற மாதிரி சுட்டு போட்டு, நாயை சுடுற மாதிரி சுட்டு போட்டிருக்கான். அவனை கொலை வழக்கா பயன்படுத்தி அவனை கொலை வழக்கா மாற்றி அவனை கைது பண்ணணும்னு சொல்லாமல் விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த விசாரணை ஆணையம் எப்படி நடக்கும் என்பது நமக்கு நல்லா தெரியும். உடனே தீர்வு காண மாட்டாங்க. விசாரணை போயிட்டு இருக்குமாங்க. 6 மாசம் 1 வருஷம் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மாதிரி நீத்தி போயிடும். அப்புறம் அந்த துப்பாக்கி சூடு நடத்தியவனுக்கு விருதெல்லாம் கொடுத்து கௌரவிச்சாங்களே அந்த மாதிரி போயிடும். அப்ப அதை கேட்கும்போது அதுக்கு இந்த பல செல்வகுமார் சொல்றான், நீங்க போக வேண்டியதானே கர்நாடகாவுக்கு. நம்ம சோழர்கள் காலத்துல நடந்த அந்த யானை 60,000 யானையை கப்பல்ல ஏத்திட்டு போனாங்கன்னு அண்ணன் சீமானார் ஒரு இடத்துல பேசியிருப்பாரு இல்லையா, அதை எடுத்துக்காட்டி ஒரு 10,000 யானையை கூட்டிட்டு நீங்க படையெடுத்து போங்களேன், கடல் வழியா ஆம ஓட்டுல நீச்சல் அடிச்சுட்டு போங்களேன், பெங்களூருக்கு போங்களேன். ஆனா நீங்க போக மாட்டீங்க. ஏன்? அங்க அண்ணி இருக்காங்க. எந்த அண்ணி? விஜயலட்சுமி அவர்கள். இந்த உச்ச நீதிமன்றம் ஸ்குவாஷ் அதை முடித்து விட்ட ஒரு வழக்கு. நீங்களே பேசிட்டு இதுக்கப்புறம் இந்த பக்கம் வராது. முடிச்சு உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இல்ல, உச்ச நீதிமன்றமே முடித்து வைத்த ஒரு வழக்கை திரும்ப எடுத்துட்டு வந்து இவன் பேசுறானா, இவனுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பிக்கிட்டே இருக்கணும். இவங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு பேசுவதற்கு ஒண்ணும் இல்லாம எதையாவது பேசுறானுங்க. இத பல செல்வகுமார் திமுக காரனை பத்தி பேசுறான். பேசுவதற்கு எது என்ன இருக்குன்னு என்ன பேசுறதுன்னு தெரியாம எதையாவது பேசுறாங்க அப்படிங்கிறான். அவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் இல்லாம எதையாவது பேசுறது. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட். ஓ அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். அதை திமுகவை பார்த்து சொல்ற நீ, இப்ப நான் உன்னைய பார்த்து கேட்கிறேன், கேட்ட கேள்விக்கு என்ன பதில்? நீ தானே முதலமைச்சரா இருக்கீங்க, நீங்க ஆளுங்கட்சி இத்தனை எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, என்ன புடுங்குறீங்கன்னு நான் கேட்கிற கேள்வி. அதுக்கு பதில் சொல்ல முடியாம விஜயலட்சுமியை கொண்டு வரனா, நீ இந்த தொழில் செய்வதற்கு பதிலாக, அதாவது அரசியலை மக்கள் சேவையாக இல்லாமல் ஒரு தொழிலாக முதலீடு ஈட்டுக்கூடிய ஒரு தொழிலாக பார்க்கிறார்களே ஒழிய இது மக்கள் சேவையாக நீங்க செய்யல. இந்த தொழில் செய்யறதுக்கு வேற தொழில் செய்யலாமே. எதுக்கு எடுத்தாலும் விஜயலட்சுமியை கூப்பிட்டு வரீங்கன்னா வேற தொழில் செய்யுங்க. உச்ச நீதிமன்றமே முடிச்சு வச்ச ஒரு வழக்கு. எதுக்கு எடுத்தாலும் ஆம கறி ஆம ஓடு, டெபாசிட் வாங்கல, ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்கல விஜயலட்சுமி, இதையே பேசுறீங்களே அற்ப நாய்களை. இதை சொல்வதற்காக நீங்க ஆட்சிக்கு வந்தீர்களா? அன்னபூரணி அறப்பூரணியா மாறிடுச்சு. 6 சிலிண்டர் 3 சிலிண்டரா மாறிடுச்சு. இந்த கேள்வியை கேட்ட பதில் இல்லை உங்கள்கிட்ட. கரண்ட் பில்லு, மின்சார கட்டண உயர்வு எல்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருக்கான். 250 ரூபா கட்டணம், நானே 1300 ரூபா கட்டியிருக்கேன்னு இடும்பாவனம் கார்த்தி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறாரு. இன்னும் பல நபர்களும் கேள்வி எழுப்பிட்டு, அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாத நீ இதை பத்தி எல்லாம் பேசலாமா? பல செல்வகுமார்னா என்ன? பலனா என்ன? பிஞ்சிலே பழுத்து போயிட்டு அதான் பல செல்வகுமார்னு உனக்கு பேர் வச்சிட்டாங்களா? என்ன புறம்போக்குத்தனமான பேச்சா இருக்கு? அசிங்கமா இல்லையா உங்களுக்குலாம்? கர்நாடகா போனா அண்ணி இருக்காங்க. டேய் அப்புறம் என்ன வாயில் என்ன? இங்க பாருங்க, இதுல நம்ம பேச முடியாதுங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம நாம் தமிழர்ல இருந்துட்டு பேசிடவும் முடியாது. ஆனா இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தணும். ஆனா இடும்பாவனம் கார்த்தி கோவப்பட்டு எழுந்திருச்சு போறாரு. எதுக்கு போனாரு? எல்லாத்துக்கும் கோவம் வருங்க, எல்லாத்துக்கும் கோவம் வரும். இதெல்லாம் கேட்கும்போது என்னடா திமிரு பேச்சு, உங்க ஆட்சி நல்லபடியா நடக்குதுன்னு நல்லபடியா நடக்குதுன்னு சொல்லுங்க. அப்ப நல்லபடியா நடக்கல, கேட்கிற கேள்விக்கு பதில் இல்லைங்கிற ஒண்ணு அவதூறை கையில் எடுக்கிறீங்க. வாதத்தில் தோற்பவன் அவதூறை தான் கையில் எடுப்பான். இதை நாங்க தான் தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம். ஏன்னா நாங்க ஒருபோது வாதத்தில் நேர்மையான ஆக்கப்பூர்வமான வாதத்தில் தோற்றதே கிடையாது நாம் தமிழர். நீங்க தோக்குறதுனால அவதூறை கையில் எடுக்கிறீங்க. அந்த அவதூறுலயும் நீங்க தொடர்ந்து அவமானப்பட்டு சிக்கி சின்ன பண்ணமாகும் போது இந்த மாதிரி ஈனத்தனமான விஷயத்தை உச்ச நீதிமன்றமே முடித்து வைத்த விஷயத்தை எடுத்துட்டு வரீங்களே,
சோத்த திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பி இந்த தொழிலை செய்வதற்கு பதிலாக நீ வேற ஒரு தொழிலை செய்யலாம் என்று வலியுறுத்தி மானங்கட்ட பயலே அப்படின்னு திட்டி இந்த காணொலியை நிறைவு செய்யணும். இந்த பல சிவகுமார் மாதிரியான ஆட்களை செருப்ப கழட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நம்ம நிறைவு செய்யறோம். நம்ம யாரையும் தரக்குறைவாக பேச வேண்டும் என்பது இல்லை, மரியாதை குறைவாக பேசணும் இல்லை. அவனா அப்படி பேசும்போது அண்ணன் சீமான் தான் அங்க அண்ணி வச்சிருந்தார், நீங்க எல்லாம் ஒன்றும் வச்சுக்க மாட்டீங்களா? ஏன்னா கட்டிய மனைவி தவிர வேற ஒரு பெண்ணை தொடாத என்ன யோக்கியர்களா நீங்க? டேய், உன் கட்சியை வண்டவாளத்தெல்லாம் பேசினா அப்புறம் தாங்க, சும்மா இருங்கடா. டேய் பல செல்வகுமார், அமைதியா இருக்கணும், புரியுதா? நன்றி, வணக்கம்.